இப்போ இந்த நம்பரை ஏதாவது ஒரு 0 விட்டாலும் நமக்கு மதிப்பு மாறிடும். இப்போ மதிப்பு மாறும்போது இப்போ இந்த எண்ணை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணில் மதிப்பு மாறுச்சுன்னா ஒரு 0 இப்படி இந்த 0 மறந்துட்டாலே நமக்கு வேற நம்பர் ஆயிரும். அப்போ இதை எப்படி அறிவியல் குறியீட்டில் எழுதலாம்னா 2. இங்கனக்குள்ள புள்ளி வச்சுக்கோங்க. 2.9 போட்டாச்சு. இன்ட்டு 10 எத்தனை 0 இருக்கு? 1 2 3 4 5 6. அப்புறம் இங்கே ஒரு புள்ளி இதையும் சேர்த்துருக்கோமா? அப்போ இங்கே 7 அப்படின்னு போடுவோம். இதுதான் அறிவியல் குறியீட்டில் எழுதுகிற முறை. இப்போ இந்த அறிவியல் குறியீட்டில் என்னென்ன விதிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். விதிகள் பார்க்க போகிறோம். அறிவியல் குறியீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக விதிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a/m இன்ட்டு a/n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே அடிமானம் ரெண்டுமே a இருக்கு, அடுக்கு m இருக்கு, இங்கே n இருக்கு, வெவ்வேறா இருக்கு. அப்போ அடிமானம் ஒன்றா இருந்து அடுக்கு வெவ்வேறா இருந்தால் என்ன செய்யணும்னா, அதாவது பெருக்கல்ல m + n அப்படின்னு போட்டுறணும். இதுதான் பெருக்கல் விதி. இது என்ன விதி? பெருக்கல் விதி. அடுத்து a/m divided by a/n ஈக்குவல் டு இந்த அடிமானம் ஒன்றா இருக்கு, அதனால அப்படி எழுதியாச்சு. அடுக்கு வெவ்வேறா இருக்கு, இந்த m அப்படி எழுதிக்கலாம். இங்கே கீழே இருக்க +n மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? -n ஆயிரும். இதுதான் நம்மளோட வகுத்தல் விதி. அதாவது a/m divided by a/n ஈக்குவல் டு a/m - n. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுக்கு விதி. a/n m பவர்ல n இருக்கு, இதுவும் அடுக்கு தான், இதுவும் அடுக்கு தான். இப்போ இதை எப்படி எழுதணும்னா a/m × n அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே அடுக்குல தான் இருக்கு. இது மொத்தத்துக்கும் அடுக்கு இந்த n, இந்த mங்கிறது ஏக்கு மட்டும் பவர்ல இருக்கு. இதுதான் நம்மளோட அடுக்கு விதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேர்க்கை விதி. a/m × b/m. இங்கே எப்படி இருக்கு? இதில் ரெண்டுலையுமே அடிமானம் ஒன்றா இருந்தது, இங்கே அடிமானம் ஒன்றா இருக்கு. ஆனால் இங்கே அடிமானம் வெவ்வேறா இருக்கு, ஆனால் அடுக்கு ஒன்றா இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி எழுதலாம்னா ab, அதாவது a × b பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். மொத்தத்துக்கும் ஒரே பவராக எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட சேர்க்கை விதி. இது என்ன விதி? சேர்க்கை விதி. இந்த விதியில் அடிமானம் வெவ்வேறா இருக்கும், அடுக்கு ஒன்றா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது a/m அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். இதை எப்படி நம்ம வேற முறையில் எழுதலாம்னா 1/a/m எழுதலாம். ஏன்னா இந்த m மேலே போச்சுன்னா a/-m ஆயிருமா? நமக்கு அதான தேவை. இந்த இடத்துல இது ≠ 0வா இருக்கணும். a/m ≠ 0வா இருக்கணும். 0வா இருந்தால் இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால இது நான் ஜீரோ எலமெண்ட்டாக தான் இருக்கணும். அடுத்து a/0 ஈக்குவல் டு 1 இருக்கணும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அதாவது 2/0 ஈக்குவல் டு 1, 4/0 ஈக்குவல் டு 1, 7/0 எந்த நம்பரோட பவர் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ 1 நம்ம எழுதிக்கலாம். இதுதான் அறிவியல் குறியீட்டை பயன்படுத்துறதுக்கான விதிகள். இப்போ நம்ம அறிவியல் குறியீட்டுக்கு என்னென்ன விதிகள் இருக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு எண்ணை எப்படி நம்ம அறிவியல் குறியீட்டுல மாத்தலாம் அப்படிங்கிற படிநிலைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 9375 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா இதை எப்படி அறிவியல் குறியீட்டுல மாத்தணும்னா, அதாவது புள்ளி இந்த பக்கம் இப்போ 0 0ன்னு போட்டாலும் எத்தனை 0 போட்டாலும் இதோட வேல்யூ மாறாதுல. அதாவது இப்போ இந்த புள்ளியை இங்கே வச்சுக்குவோம், 0 இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த புள்ளியை இந்த பக்கம் நகர்த்தணும், இடப்புறமாக நம்ம நகர்த்த போகிறோம். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு 1, அடுத்து இதை இங்கிட்டு நகட்டுறோம். ஏன்னா நம்பர் இருக்குது இதுக்கப்புறம், அதனால இப்படி நகட்டுறோம். அதுக்கடுத்து இதை நகட்டும் போது இந்த பக்கம் நமக்கு நம்பர் இல்லை, அதனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இங்கே 1 2 3 அப்படின்னு வருதா? 3 தடவை நகட்டி இருக்கோமா? 1 2 3 தடவை நகட்டியாச்சு. இப்போ இந்த புள்ளியை இங்கே இருந்த ஒரு புள்ளியை நம்ம இங்கே கொண்டுட்டோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 9.375ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு
10 அடுக்கு என்ன எழுதலாம்? 1 2 3. அதாவது ஒரு நம்பர் சாதாரணமா 9375 இருக்கு. இதுக்கப்புறம் புள்ளி வச்சு 0 சேர்த்தாலும் இதோட மதிப்பு நமக்கு மாறாது. அதனால இந்த புள்ளி தசம புள்ளிய இந்த பக்கம் இடப்புறமா கொண்டாரோம். இங்கிட்ட கொண்டாந்துட்டோம். அடுத்து ஒரு நம்பர் இருக்கு, அதனால இது இன்னும் கொஞ்சம் நகட்டலாம். அடுத்து இங்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்கு, அதனால இது இன்னொருக்கு நகட்டலாம். இதை இங்கிட்டு நகட்டும் போது நம்பர் இல்லை, அதனால இதோட நிறுத்திக்கலாம். அப்போ இந்த புள்ளி இங்க வந்துருச்சு. அப்போ 9.375 இன்ட்டு 10 அடுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எண்ணுங்கிற ஒரு நம்பரை a இன்ட்டு 10 பவர் சம்திங் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது நம்மளோட a இன்ட்டு 10 பவர் எண்ணுக்கு பதிலாக என்ன எழுத போறோம்னா இந்த புள்ளி ஒரு தடவை இங்கிட்டு வந்துருச்சு, அடுத்து ரெண்டாவது தடவை இப்படி வந்துருச்சு, புள்ளி மாறி இந்த மூணாவது தடவை இங்கிட்டு வந்துருச்சு. அப்போ 10 பவர் 3. இதுதான் ஒரு நம்பரை அடுத்து அடுக்குக்குறி முறையில் எழுதுறது. இதே இது 0 பாயிண்ட் சம்திங்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்குவோம். 0.0063 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு நம்பரை. இதை எப்படி நம்ம 6 அதாவது ஒரு தசம எண் இன்ட்டு 10 பவர்ல எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த கணக்குல புள்ளியே இல்லை, அதனால நம்ம கடைசியா ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியை இடப்புறம் நகட்டணும். ஆனா இந்த கணக்குல நமக்கு ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை நம்ம இப்படி நகட்டினா இடப்புறம், இப்படி நகட்டினா வலப்புறம். அப்ப இதை நம்ம வலப்புறமா நகட்டுறோம். இந்த புள்ளிய இங்கிட்டு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு 0 இருக்கு, அதை நகட்டுறோம். அடுத்து இந்த பக்கம் இன்னொரு நம்பர் இருக்கு, நகட்டியாச்சு. அடுத்து இதையும் நகட்டினா இன்னொரு நம்பர் இருக்கு. அடுத்து இதையும் நகட்டினா இங்கிட்டு நமக்கு மதிப்பெண் இல்லை, அந்த மதிப்புகள் இல்லை, அதனால இதோட நிறுத்திக்குவோம். அப்ப இந்த புள்ளி நமக்கு எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. அப்ப இப்ப 6.3 எழுதிக்கலாமா? இத 6.3 எழுதிக்கலாம். 0க்கு மதிப்பு இல்லை, அதனால 6.3 எழுதியாச்சு. இன்ட்டு 10 பவர் நம்ம இந்த கணக்குல புள்ளியை இந்த பக்கம் நகட்டினால அடுக்குல என்ன போட்டோம்? +3 போட்டோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்? வலப்புறமா நகட்டுறோம். இப்படி வலப்புறமா நகட்டினா மைனஸ் போடணும். மைனஸ் போட்டுட்டு இதை ஒருக்க நகட்டியாச்சு, 2 தடவை நகட்டியாச்சு, 3 தடவை நகட்டியாச்சு, 4 தடவை நகட்டியாச்சு. அப்ப 4 -4 போடணும். அதாவது வலப்புறமா நகட்டினா மைனஸ் வரணும், இடப்புறமா நகட்டினா பிளஸ் வரணும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்து இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு எண்ணை தசம எண்ணில் மாற்றி, அதாவது அறிவியல் குறியீட்டில் மாற்றணும். இப்போ அறிவியல் குறியீட்டில் இருக்க எண்ணை எப்படி நம்ம சாதாரண ஒரு எண்ணா மாற்றலாம், ஒரு தசம எண்ணா மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 9.375 இன்ட்டு 10 பவர் 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் அறிவியல் குறியீட்டில் இருக்கிற மாதிரி. ஏன்னா 10 பவர் சம்திங் அப்படின்னு தானே இருக்கு, அதனால அறிவியல் குறியீட்டில் தான் இது இருக்குன்னு தெரியுது. இதை நம்ம எப்படி சாதாரணமாக ஒரு எண்ணா மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை அப்படி எழுதிக்குவோம். 75 அப்படின்னு எழுதியாச்சு. இங்கே எத்தனை 3 இருக்கு, எத்தனை நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அப்போ நம்ம 3 0 போடணும். 3 0 போட்டாச்சு. இங்கே நம்ம எப்படி இருக்குன்னா +3 இருக்கா, அதாவது +3 இருக்கு. +3 இருந்தா இந்த நம்பருக்கு இந்த பக்கம் இடப்பக்கம் நம்ம 0வை அப்ளை பண்ணணும். அப்போ போட்டாச்சு. இங்கே நமக்கு என்ன இருக்கு? 9.375 இருக்கு. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிருச்சு. அடுத்து இந்த 0க்கு இந்த 0, அதாவது இந்த 7க்கு இந்த 0, இந்த 3க்கு இந்த 0. அப்ப புள்ளியெல்லாம் போயிருச்சா? புள்ளியெல்லாம் போயிருச்சா நமக்கு? இதை எப்படி எழுதிக்கலாம்? 9375 எழுதிக்கலாம். சரியா? இதுதான் நம்ம சாதாரண ஒரு எண்ணா நம்ம மாத்திட்டோம். அறிவியல் குறியீட்டுல இருக்க எண்ணை நம்ம ஒரு சாதாரண எண்ணா மாத்தியாச்சு. அடுத்து இதே இது மைனஸ் இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு பார்ப்போம்.